வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா தன்னோட பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை தட்டி கேட்கிற ஒரு தகப்பனோட கதையாகவும் இதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மற்ற பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்த ஒரு தகப்பன் தன்னோட பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்த கதையாகவும் இதை சொல்லலாம். போலீஸ்காரங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேஸ் ஓப்பன்லேயே வச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் ஹீரோவாக பார்க்கறது தமிழ் சினிமாவுக்கும் அவருக்கும் நல்ல கம்பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமா ஒரு 4 ஹீரோ படத்தை தான் நம்பி இருக்கு. இனிமேல் அப்படி இருக்காதுன்னு விஜய் சேதுபதி மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவா விஜய் சேதுபதி அந்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த ரோலுக்கு இவரை தவிர வேற யாரும் சூட் ஆக மாட்டாங்கன்னு அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அனுராக் எமேகா நொடிகளுக்கு அப்புறம் இந்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு. லியோ படத்தில் எதுக்கு வந்தார் எதுக்கு செத்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதில் மனுஷன் வில்லன் ரோலையும் சென்டிமெண்ட் ரோலையும் பின்னி எடுத்திருக்காரு. மம்தா மோகன்தாஸ், அபிராமி, நட்டி, சிங்கம் புலி, மணிகண்டன், திவ்ய பாரதினி இப்படி நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்தில் சாங் எதுவும் இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிஃப்ரெண்ட்டாகவும் தேட்டர் மூமெண்ட்டாகவும் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் இவரோட பேரை யாரும் கூகுளில் தேட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெல் டிசர்வ் ஃபார் ஃபியூச்சர். இந்த படத்தில் விஜயோ, நட்டியோ, அனுராகோ இப்படி யாருமே ஹீரோஸ் இல்லை. உண்மையான ஹீரோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை இப்படி கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. பார்க்குற நம்மளுக்கு ஒவ்வொரு சீனும் வியப்பாக இருக்கும். ட்விஸ்ட்டு, எமோஷன், ஃபைட்டுன்னு எல்லா ஸ்கோப்பிலுமே ஸ்க்ரீன் பிளே பிளேஸை மேஜர் ரோல் தான் சொல்லணும். ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். மைனஸ் பாயிண்ட்லாம் அப்படி எதுவும் இல்லைங்க. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னை கேட்டால் நான் அது பெரிய பிரச்சனை இல்லை சொல்வேன். ஏன்னா இந்த படத்தை எல்லாருமே சின்ன பசங்களாக பார்க்காத அந்த மிருகத்துக்கு இந்த படம் ஒரு செருப்படி தான் சொல்லணும்.